வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் எல்லை ஊழியர்களுக்கான வருகை பயோமெட்ரிக்ஸ் விரைவில் தொடங்கும். உள்துறை அமைச்சகத்தின் நில எல்லை பாதுகாப்பு பொதுத்துறையின் செயல் இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் ஃபாடர் மொஃபுல் அல் ரிசிடி அனைத்து இராணுவ மற்றும் சிவில் ஊழியர்களுக்கும் கைரேகை வருகை முறையை செயல்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றனர். காவல்படை விவகார பொதுத்துறையின் கடிதம் மற்றும் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப்பின் அறிவுறுத்தலின்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் நில எல்லை பாதுகாப்பு பொதுத்துறையின் இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஃபாடர் மொஃபுல் அல் ரசிடியின் உத்தரவின் பேரில் அனைத்து காவல்படை உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகள், வீரர்கள் மற்றும் சிவில் ஊழியர்கள் உட்பட கைரேகை வருகை முறையை செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கைரேகை வருகை முறை துறையின் அனைத்து ஊழியர்களுக்கும் பயன்படுத்தப்படும். மேற்கூறிய தேதியிலிருந்து வருகை மற்றும் புறப்பாடு சிவில் நிலை பதிவேட்டில் பதிவு செய்யப்படும். அனைத்து துறைகள் மற்றும் பிரிவுகளிலும் கைரேகை சாதனங்களை நிறுவும் பணியை அமைச்சகம் முடித்துள்ளதாக பாதுகாப்பு வட்டாரம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. கடல்சார் பாதுகாப்பை அதிகரிக்க குவைத் ஆளில்லா மேற்பரப்பு கப்பல்களை அறிமுகப்படுத்துகிறது. குவைத்தின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சவுத் அல் சபா திங்களன்று கடலோர காவல்படையின் பொது இயக்குநரகத்தில் குவைத் கடலோர காவல்படையின் கடற்படையில் இணைந்த ஆளில்லா மேற்பரப்பு கப்பல்களை திறந்து வைத்திருக்கின்றனர். புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக குவைத் கடலோர காவல்படை செயல்படுத்திய விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சகத்தின் செயல் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அலி மிஸ்பர் அல் அதுவானி மற்றும் எல்லை பாதுகாப்பு துறைக்கான உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் முஜிபில் ஃபஹத் பின் சாக் ஆகியோர் இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டிருந்தனர். கடலோர காவல்படையின் இயக்குனர் ஜெனரல் கமாண்டர் ஷேக் முபாரக் அலி அல் சபா யுஎஸ்விகளின் மேம்பட்ட செயல்பாட்டு திறன்கள் குறித்து விரிவான விளக்கத்தை அளித்திருக்கின்றார். நேரடி மனித தலையீடு இல்லாமல் அவை பல நாட்கள் தன்னாட்சி முறையில் செயல்பட முடியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கண்காணிப்பு தொடர்ச்சியான கண்காணிப்பு, சந்தேகத்திற்கிடமான கடல்சார் இலக்குகளை இடைமறித்தல், தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளித்தல், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கண்காணித்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் குவைத்தின் பிராந்திய நீர்நிலைக்குள் ஒட்டுமொத்த கடல்சார் பாதுகாப்பு அமலாக்கம் ஆகியவை அவற்றின் முக்கிய பணிகளில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அல் ஹபா செய்தித்தாள் தீ விபத்தில் அரபு டைம்ஸின் தலைமை ஆசிரியர் ஆதரவு. திங்கட்கிழமை மதியம் சுவேக் இண்டஸ்ட்ரியலில் உள்ள அல் சஹாபா தெருவில் உள்ள அல் ஹபாஸ் டெய்லி என்ற சகோதர செய்தித்தாளின் காகித கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரபு டைம்ஸ் மற்றும் அல் சுயாசா செய்தித்தாள்களின் தலைமை ஆசிரியர் அகமது அல் ஜரல்லா அல் ஹபா செய்தித்தாளின் தலைமை ஆசிரியர் வாலித் அல் நிஸ்பை தொடர்பு கொண்டு நிலைமையை சரிபார்த்து ஆதரவை வழங்கியிருக்கின்றார். அல் சொயாசா மற்றும் அரபு டைம் செய்தித்தாள்கள் எந்த உதவியையும் வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அல் நிசிப் அல் ஜரல்லாவுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். சேதம் காகித கிடங்கில் மட்டுமே உள்ளது என்றும் செய்தித்தாளின் செயல்பாடுகள் வழக்கம் போல் தொடர்கின்றன என்றும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதற்கிடையில் குவைத் தீயணைப்பு படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கிடங்கில் தீப்பிடித்து எரிவது குறித்த தகவல் கிடைத்ததும் 4 தீயணைப்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அதிக வெப்பநிலை இருந்த போதிலும் அது மேலும் பரவுவதற்கு முன்பு அதை அணைத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. உள்துறை மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் அமைச்சகத்தின் பணியாளர்களும் சம்பவ இடத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.13 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.48 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.15 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.12 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.53 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 983.38 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 402.19 பங்களாதேஷி டகாஸ் ஆகும்.
Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.